Halo, Yasu Kusumi. Yasu Kusumi. பாரு சாய், அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க. ரெடி ஆக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம கிராசரி ஷாப்பிங் போறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நெசுகோச்சான் எனக்கு பிடிச்ச அனிமே. வர வர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராசரி ஷாப்பிங் போறதுக்கு கூட பயமா இருக்கு. ஏன் சொல்லுங்க? அதுக்கு போனா கூட ஏன் செலவு பண்ணீங்கன்னு கேக்குறாங்க நிறைய பேர். அதனால அது கூட பார்த்து செலவுன்றாங்க. அதனால கிராசரி ஷாப்பிங் கூட பண்றதுக்கு பண்ணலாமா இல்ல 2 மாசம் தள்ளி போலாமா? மண்ணை தான் தின்னணும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் தெரியல, மண்ணும் கூட இருக்க மாட்டேங்கிறா. மொத்தம் ரோடா இருக்குது. சொல்றவங்க எல்லாம் மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்மள மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் வாங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மளிகை சாமான் வாங்குதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்லாரும் மாசம் மாசம் வாங்குவீங்க தானே மளிகை சாமான்? கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல எல்லாம் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறோம் நாங்க. ஏதோ நம்ம போய் 2 மாசம் ஆச்சா 2.5 மாசம் ஆயிருக்க. ஏன்னா நம்ம கிராசரி வாங்குறது வீடியோ எடுத்தா கூட எப்ப பார்த்தாலும் வெளியே போய் வாங்குற மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் செலவு பண்ற மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மளிகை சாமான் வாங்குறது குத்தமா? நம்ம எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கிறோம்? மளிகை சாமான் வாங்கி வீட்டுக்கு சாப்பாடு தேவையானது வாங்குறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். அதை கூட குத்தமா பேசாம எல்லாமே வந்து என்னவோ சொல்லிட்டு போறோம், சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு காலம் வரும். ஏன்னா நம்ம வீட்டுல காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். எல்லாமே காலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை வந்து எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எல்லா மளிகை சாமானுமே காலியாக இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஜாலியான ஒரு அவுட்டிங்னு சொல்லலாம், வேலையான ஒரு அவுட்டிங்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராசரி வாங்க போகிறோம். அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெளியே போய் சொல்லியே வெளியே போக முடியாது போயிடுச்சுடான்ற மாதிரி இருக்குது. எங்கேயுமே போறதில்லை, எதையுமே வாங்கறது இல்ல. போறீங்க, சுத்துறீங்க, செலவு பண்றீங்கன்னு சொல்லி கண்டுபட்டு என்னன்னு தெரியல. பூசணிக்காய் 10 பூசணிக்காய் சுத்தனமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே போறதில்லை, எங்க எதுவும் பண்றதில்லை. இப்போ வந்து சுத்தமாக கிராசரி காலி, மொத்தம் வாஷ் அவுட் ஆகிருக்குது. எல்லா பொருளுமே வாங்கணும். சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு அரிசி எல்லாமே வாங்கணும். சரி, எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பணும். இன்றைக்கி வந்து ஈவினிங் கௌசியப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குது. அதால் வந்து இப்பயே மதியமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. இதுக்கடுத்து வந்து நிறைய கல்யாணங்க, நம்ம நிறைய நிகழ்ச்சிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து நம்ம பிஸி ஆகிடுவோம் அடுத்த வீக்லாம். அதால் சரி இன்றைக்கே வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். இப்போ வந்து மதியம் ஆயிருக்குது. பரவாயில்ல, வெயிலாக தான் இருக்குது, உள்ள ஏசி தானே, அதெல்லாம் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வாங்குறோம், என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் சுற்றுறோம், என்னெல்லாம் வந்து ஜாலியாக பசங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ண விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள எத்தனை நாள் தான் கட்டி போடுறது, எங்கேயாவது போகலான்ற அளவுக்கு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கொடுமையாக இருக்குது. சரி, நம்ம வேலையும் ஆச்சு, அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சுட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. நல்ல வெயில் தான் இருந்தாலும் நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு வந்தாச்சு. இந்த முறை வந்து பட்ஜெட் எங்கேயோ போகுதுன்னு பயந்துட்டே தான் போனோம். ஏன்னா வந்து எல்லா திங்ஸுமே காலியாக இருந்தது வீட்டில். சரி பார்ப்போம், முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஒரு சில சாமானுங்க இருந்தது, நிறைய சாமான் சொல்ல போனால் இல்லை. கிராசரி ஐட்டங்கள் நிறைய காலியாக இருந்தது. சரி, முடிஞ்ச வரையும் குறைச்சி எப்படியோ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. பூஜை சாமான்லாம் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வத்தி மட்டும் வாங்கினேன், மீதி சாமான் எல்லாமே வந்து வாங்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கலை. ரைஸ், முக்கியமாக ரைஸும் ஆயிலும் காலியாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அம்மாவுக்கும் வந்து ஆயில் காலியாக இருந்தது, அவங்களுக்கும் வாங்கிட்டாச்சு. இந்த காஃபி டீ தொல்லை தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா என் வீட்டில் ஒருத்தர் வந்து அடிக்ட் ஆனா பரவாயில்ல, எங்க குடும்பமே வந்து அந்த காஃபி டீக்கு அடிக்ட் ஆகிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து எத்தனை வெரைட்டி பாருங்க, காஃபி மட்டுமே. அந்த ஜனனி ஒரு டிக்கெட்டுக்காக அந்த காஃபி ஐட்டங்கள்லாம் எங்களை விட எனக்கு இப்ப எங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு ஆகிறத விடவே அவளுக்கு அதிகமாக மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம வந்து ஒரே ஐட்டமாவும் அவ பிடிக்காது அவளுக்கு.
ஒரே ஐட்டம் ஒரே பிராண்ட் வந்து 2 வாங்கினோம்னா கூட ஒரு மாதிரி இருக்குதுமா அப்படிம்பா. அந்த மாதிரி வந்து அவளுக்கு வேணுன்ற மாதிரி அவ பார்த்து எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் டீ தூளும் காலியா இருந்தது, அதையும் எடுத்தாச்சு. அப்படியே வந்துட்டே இருந்தோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப இந்த முறைன்னு சொல்ல போனா ஸ்நாக்ஸே எடுக்கலையோன்னு தோணுது. சும்மா ஒரு லேஸ் பாக்கெட்டுங்க தான் எடுத்தாங்க. சாக்லேட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும்தான் ஸ்நாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எடுத்தது. இங்க வந்து அம்மா அவங்களுக்கு தான் ரைஸ் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஃபுல்லா ஆஃப் பாயில் ரைஸ் தான் இருக்குது. அம்மா அவங்களுக்கு சென்னையிலயோ இல்ல திருவள்ளூர் அங்கேயோ தான் எடுத்துட்டு வரணுமா என்னன்னு தெரியல. ஊர்ல இருக்குது, ரொம்ப ரேட்டா சொல்ற மாதிரி இருக்குது. சரி வெளியே எங்கேயாவது சென்னை அதெல்லாம் போனோம்னா வாங்கிட்டு வரலாமா அப்படின்னுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிப்பம் இருக்குது, அதால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு மட்டும் வந்து ஆஃப் பாயில் ரைஸ் தான் எடுத்தோம். சோனா மசூரி மாமலா எடுக்கிற மாதிரி தான் எடுத்தோம். எங்களுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அவங்களுக்கு வேணாங்கிறாங்க. ஆனா வந்து ரைஸ் பொறுத்தவரையும் எங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. வெரைட்டி ரைஸுக்கு பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த ஒரே ரைஸ் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் ரைஸும் எடுத்தாச்சு, எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஆட்டோ பைலட் மோட் ஆன். இதுல 2 வகையான ஒரு 4 சேனல் நினைக்காதீங்க. இது பாருங்க, வெறும் வெஜிடபிள் மட்டும். இது வெறும் ரைஸ் மட்டும். அது இது ஒரு அம்மா என் தாத்தம்மாவுக்காக வாங்கின ஐட்டம்ஸ், அவங்களுக்காக. இது மட்டும்தான் மளிகை சாமான். இது மளிகை சாமான், இது தாத்தம்மாவது. இது வெஜிடபிள்ஸ் மட்டும், இது ரைஸ். அதான் இது உள்ள இப்படியே போட்டுடலாமா ரைஸ் காலாண்டியே? ஆமாம். கவருங்க தனித்தனியா போட்டுக்கிறோம். எப்பயுமே வந்து ரிலையன்ஸ் போனோம்னா வீட்டுல இருந்தே கவருங்க எடுத்துட்டு வந்துருவோம். என்ன கவருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவணா கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரவணா போயிட்டு கவருங்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வைப்பேன். அது வந்து சின்னதுல இருந்து பெருசு வரையும் இருக்கும் நம்ம வீட்டுல. இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது அது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிராசரியும் எல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கி இருக்கிறோம், எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப கிளம்பலாம். சரியான வேக்காடு வெளுத்து போன மாதிரி இருக்கு. நம்மளே தான் வந்து பேக் கொண்டு வந்து நம்ம திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்க வந்து காசுக்கு பேகுங்க கொடுப்பாங்க. எதுக்கு வீட்டுல சும்மா கிடக்குது, அதை யூஸ் பண்ணுவானே. நான் எப்பயுமே வந்தேன்னா கவர் கொஞ்சம் எடுத்து போட்டு வந்துருவேன். அதுல வந்து பேக் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருவோம். பயங்கரமான வெயில், புழுக்கம் பயங்கரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளுத்து போய் வந்துருக்கோம். சாய் மாதிரி வரணும். வெயில் ஆனா உள்ள இருந்த வரையும் தெரியல இல்லடா, வெளியே வந்த பிறகுதான் ஏசி இருக்கிறதுனால தெரியல. வெளியே வந்து கம்ஃபர்ட் ஓவர். நானும் அப்படிதான். டைம் ஆச்சு இப்போ 4:20 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறது. ஆமா, மத்தியானம் நாங்கள் சாப்பிடல. மதியம் சாப்பிடல. யூனிவர்சல் ரூல் இது. வெளியே போய் சாப்பிடக்கூடாது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு நினைச்சோம். ரொம்ப இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம், போயிட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், அவ்வளோதான். நான் எங்களுக்கு டைம் மாறிச்சுன்னா சாப்பிட மாட்டோம். ஜூஸ் மாதிரி, ஜூஸ் டீ அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீ கடையில் நிறுத்தி இருக்கிறோம். கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் வந்து வெளியே எடுத்தோம். பசங்க வந்து ஜூஸுக்காக வெயிட்டிங். அங்கேருந்து வந்து அப்படியே ஜாலியாக வந்தோம் பொறுமையாக. அதுக்கப்புறம் டீக்கு நிறுத்தினோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னாங்க.
ஜூஸ் எங்க போனாலும் லேட் பண்ணுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காஃபி நாங்க காஃபி டீ குடிச்சிட்டோம். பசங்க வந்து ஜூஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க போனா எதை கேட்டாலும் எந்த ஜூஸ் இல்ல அந்த ஜூஸ் இல்ல அப்படின்னுட்டு இருந்தாங்க. மெயினா இவங்களுக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிரேப் தான் கேட்பாங்க. கிரேப் பைனாப்பிள் தான். கிரேப் இல்லன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள் வாட்டர் மெலர் ஒண்ணு வாங்கினாங்க. அதை வந்து குடிச்சாங்க. நாங்க டீ குடிச்சதுனால ஜூஸ் வேணான்னுட்டோம். டேஸ்ட் மட்டும் கடைசியா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அது கூட வேணாமா, வயிறு ஏதாவது ஆக போகுது நீட்டா கவுசி. பசங்க குடிச்சிட்டாங்க. பைனாப்பிள் ஃபர்ஸ்டே வந்துருச்சு, அது குடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் மெலன் எடுத்துட்டு வந்தாங்க. சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்தேன் நானு. வாட்டர் மெலன் டீ குடிச்சிட்டு இதெல்லாம் குடிச்சிருந்தா உள்ள போய் ஒரே ரகலி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இந்த மாசம் கிராசரி வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கணுன்றது கண்டிப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து இதோடவே போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆயிடும்ன்றதுனால அடுத்த வீடியோவில் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம போட்டதும் வந்து வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.